காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதை கர்நாடகா நிறுத்தியுள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் மோகன்ராஜிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். மோகன்ராஜ், மேட்டூர் அணையோட நீர்வரத்து எவ்வளவு குறைந்திருக்கு, அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் தேவை என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. இதனையடுத்து 7ஆம் தேதி, அதாவது தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடகா தர வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவு முதல் வினாடிக்கு 15,000 கன அடி கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நடந்துள்ளன. குறிப்பாக இதனை எதிர்த்து மறுசீராய்வு மனு கர்நாடக அரசு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மேலும் 3 நாட்களுக்கு வினாடிக்கு 12,000 கன அடி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதே போல தொடர்ச்சியாக இதன் காரணமாக கர்நாடகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது, வன்முறை சம்பவங்களும் அரங்கேறியது. இதனை அடுத்து நேற்றைய தினம், அதாவது நேற்று முன்தினம் 20ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் மேலும் 27ஆம் தேதி வரைக்கும் வினாடிக்கு 3000 கன அடி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இந்த சூழ்நிலையில கர்நாடகத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தற்பொழுது தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது நேற்றைய நிலவரப்படி மேட்டூர் அணை கபினி அணையிலிருந்து வெறும் 1000 கன அடி தண்ணீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 150 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையோட நீர்வரத்து வெகுவாக சரிஞ்சிருக்கு. நேற்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 8144 கன அடியாக இருந்தது. இன்று காலை அது வினாடிக்கு வெறும் 3493 அடியாக குறைஞ்சிருக்கு. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உமா, மோகன்ராஜ், மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க. இதனால இந்த நீர்த்திறப்பு தற்போதைக்கு திறந்திருக்க நீர்த்திறப்பு சம்பா சாகுபடிக்கு போதுமானதாக இருக்குமா? விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்கிறார்கள்? அதாவது மேட்டூர் அணையிலிருந்து ஏற்கனவே குறிப்பிட்ட தேதியில தண்ணீர் திறக்க முடியாத சூழ்நிலையில மிகுந்த காலதாமதமா தற்பொழுது சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. நேற்று முன்தினம் 20ஆம் தேதி காலை 8 மணிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 2 நாட்களாக தண்ணீர் திறப்பதை கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சராசரியாக ஒரு நாளைக்கு 1 அடி வீதம் தண்ணீர் நீர் மட்டம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே போல நேற்று முன்தினம் ஒப்பிடுகையில் தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர் இருப்பும் 1 TMC என்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. வினாடிக்கு 12,000 கன அடி மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டும் இந்த சூழ்நிலையில மேட்டூர் அணையோட நீர் இருப்பும் நீர்மட்டமும் குறைஞ்சு வருது. இதே சூழ்நிலை தொடர்ந்தா நிச்சயமாக 1 மாதத்துக்குள்ளாக மேட்டூர் அணையோட நீர்மட்டமும் நீர் இருப்பும் மிகுந்த அளவுக்கு சரிவு ஏற்படும். குறிப்பாக மேட்டூர் அணை நீர்மட்டம் 50 அடிக்கு கீழ் இறங்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடும் இருக்கு காயத்ரி. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே விவசாயிகளோட கோரிக்கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா தற்போது இருக்கிற நீர் இருப்பு நிலவரத்தை கொண்டு சம்பா சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் திறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அதே போல கர்நாடகத்திலிருந்து கூடுதலாக தண்ணீரை கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறதும் டெல்டா மாவட்ட விவசாயிகளோட கோரிக்கையா இருந்தது. அந்த அடிப்படையில தற்பொழுது தமிழக அரசும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. இருந்த போதிலும் கூட நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டம் மற்றும் சட்ட நிபுணர் ஆலோசனை கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம், இதற்கு பிறகு கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. தமிழகத்திற்கு இனி தண்ணீர் திறக்க முடியாது. இது தொடர்பாக நாளைய தினம் ஒரு சிறப்பு கூட்டத்தை சட்டமன்றத்தில் கூட்டி முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதுவரை தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். எனவே தற்போதுள்ள சூழ்நிலையில கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைத்தால் மட்டுமே முழுமையாக சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அதே போல வடகிழக்கு பருவமழையும் தற்பொழுது கை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் காயத்ரி.